அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தென்னிந்திய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக பருவமழை மேலும் தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் தமிழ்நாட்டிற்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே வேளையில அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் இடிமிடன் கூடிய பருவமழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதனுடைய மழையினுடைய அளவு லேசான முதல் மிதமான அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலே அதிகபட்சமா புதுக்கோட்டை பகுதியிலும், அதே போன்று காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம் பகுதியிலும் 9 சென்டிமீட்டர் அளவில் கனமழை பதிவாகி இருக்கிறது. இது போன்று பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் கனமழையானது பதிவாகி இருக்கிறது. நீலகிரி, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, தருமபுரி, அதே போன்று கடலூர் உள்ளிட்ட சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடந்த 24 மணி நேரத்தில் கனமழை அளவு பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய அடிப்படையில் வட மாவட்டங்களில் இன்றைய தினம் இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சி ஆகிய வட உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.